நான் இந்த மாதிரி தொழுகைக்கு தயாராயிட்டேன். முசல்லாவில் இருக்கக்கூடிய ஜுவைரியாவை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவிக்கு போயிட்டார். உம்முல் மூமினீன் மஸ்ஜிது நபவிக்கு போன நபி அவர்கள் ரொம்ப நீண்ட நெறிய நேரம் சமுதாய பணி லுஹாவுடைய நேரத்துல வீட்டுக்கு வர்றாங்க. எப்போ வராங்க? லுஹா நேரம்னா என்னன்னா ஏறக்குறைய ஃபஜ்ருக்கும் லுஹாவுக்கும் ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பா இருக்கும். 5 மணி நேரம் கம்மி, அதிகபட்சமா 6 மணி நேரம் இடைவெளி. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதமாயிருச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி லுஹாவுடைய நேரத்துல திருமிதியில பதிவான அறிவிப்பை நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. வீட்டுக்கு வர்றாங்க. ஹஜ்ரத் ஜுவைரியா எந்த நிலையில ரசூலுல்லாஹ் வெளியே போகும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி முஸல்லால உட்கார்ந்து ரொம்ப நேரம் zikr செய்றாங்க, தஸ்பீஹ் செய்றாங்க, உருக்கமா அல்லாஹ்ட்ட துஆல இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆச்சரியத்தோட கேக்குறாங்க, மா ஜில்தி அலல் ஹாலத்தில்லதி ஃபாரக்துகி, காலையில உன்னை நான் பிரிஞ்சு போகும்போது எந்த நிலையில நான் பார்த்தேனோ அதே நிலையில தான் இவ்வளவு நேரமா இருக்கிறீங்களா? ஆமா, இவ்வளவு நேரம், ஏறக்குறைய 6 மணி நேரம் நான் முழுக்க முழுக்க இபாதத்துல தான் இருக்கிறேன், நான் நவுறவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா பெண்கள் இப்படி முசல்லா விரிச்சு உட்கார்ந்துட்டாங்களே வீட்டுல பிரச்சனை தான். அது சோறு சமைக்கிறதுக்கு ஆள் இருக்காது, தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. அதனால பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சுருக்கமான அமல் நிறைவான பலனை கொடுத்துருவார். இது மாதிரி பெண்கள் முசல்லா விரிச்சு உட்கார்ந்தாங்கன்னா நம்ம வேலை என்ன ஆகுது? அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, நீங்க இவ்வளவு நேரம் அமல் செஞ்சிருக்கிறீங்க ஜுவைரியா, இவ்வளவு நேரம் நீங்க அமல் செஞ்சிருக்கிறீங்க. லகத் குல்து பஅதகி, உங்களை நான் பிரிஞ்சு போனோம்னா பள்ளிவாசல்ல ஒரே ஒரு தஸ்பீஹ் 4 கலிமா, 4 வார்த்தை, ஒரே ஒரு தஸ்பீஹ் நான் ஓதி இருக்கிறேன். அந்த ஒரு தஸ்பீஹ் உங்களுடைய இவ்வளவு நேர அமலை தின்று விடும் அப்படிங்கிறார். கணத்தால் தாழ்ந்து விடும். உங்களுடைய அமல்லாம் கணத்துல மேலே ஏறிடும், என்னுடைய ஒரே தஸ்பீஹ் கணத்தால் தாழ்ந்து விடும். இந்த ஒரு தஸ்பீஹ் உங்களுடைய 6 மணி நேர அமலை விட சிறப்பான தஸ்பீங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதை நாம இன்னைக்கு நிறைய பேர் அதை பயன்படுத்துறது இல்லை, ஓதுறது இல்லை. நாம எவ்வளவு நேரம் விடிய விடிய இன்னைக்கு உட்கார்றோம். ஆனா அந்த ஒரு தஸ்பீஹ் இவ்வளவு நேரம் அமலையில் சாட்டுறோம் அப்படின்னா அந்த தஸ்பீஹ் இந்த நேரத்துல நம்ம ஓதலாமா? இன்ஷா அல்லாஹ். அற்புதமான தஸ்பீஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி தருவாங்க ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹாவின் மூலமாக. இந்த ஒரு தஸ்பீஹ் உங்களுடைய 6 மணி நேர அமலை விட கணத்தால் தாழ்ந்துருங்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன். அவருடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கு, அவன் தனக்காக திருப்தி கொண்டதன் அளவுக்கு, அவனுடைய அர்ஷினுடைய கணம் அளவுக்கு, அவனால் எழுதப்பட்ட வாசகங்கள் அளவுக்கு அல்லாஹ் பரிசுத்தமானவன். இதுல ஒரு சின்ன பிட்டு இருக்கு, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை மட்டும் நீங்க ஓதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஹதீஸ் சொல்றோம் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வரவில்லை, கவனமா இருக்கணும். மன் ஹாலஹுல் லைல், இரவு நேரத்துல போராட்டம் நடக்குது, தூக்கமே வரல. ரெண்டாவது, பொருளாதாரம் செலவழிக்கணும்னா கஞ்சத்தனம் வருது. அவ் ஜபுன பில் மால் பகில பில் மாலி ஐ யுன்ஃபிகா, பொருளாதாரம் செலவு செய்யணும்னா அவருக்கு கஞ்சத்தனம் வருது. மூணாவது, எதிரியை கண்டா கோலத்தனம் வருது, பயம் வருது. இந்த 3 நோய் யாருக்கு இருக்கோ ஃபல் யுக்ஸிர், அவர் அதிகமாக சொல்லட்டும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இவ்வளவுதான் விட்டு. இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி எவ்வளவு சொல்றோமோ அல்லாஹ்வுடைய வழியில் ஒரு தங்க மலையை தானமாக கொடுப்பதை விட அல்லாஹ்வுக்கு பிரியமானது இந்த தஸ்பீஹ். தங்க மலை, ஒரு கிராம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போ தங்க மலையை அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவு செய்வதை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. இதுல ஒரு பிட்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இந்த ரெண்டையும் நாம நினைவுல வச்சுக்கிறோம். காலத்தினுடைய சூழ்நிலை, ரமதானுக்கு அப்புறம் சில பல பிரச்சனைகள் சமுதாய சந்திக்க இருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய வக்ஃப் சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஈதை எல்லோருக்கும் அல்லாஹ் நிம்மதியாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. குறிப்பாக வட மாநிலங்கள்ல சாலையில ஈது தொழக்கூடாது, இது செய்யக்கூடாது, கறிக்கடை திறக்கக்கூடாது, விதவிதமான அறிவிப்புகள் நாளுக்கு நாள் வருது. தயவு செஞ்சு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லா நேரத்திலும் தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். 3 gift நான் கொடுத்துட்டேன், 3 அன்பளிப்பு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். அல்லாஹ் அவனுடைய தௌஃபீகை தருவானா.